சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான 2வது டி20 போட்டியில இந்திய அணி தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா மீண்டும் சொற்ப ரன்கள்ல ஆட்டமிழந்து ரசிகர்களை வெறுப்பேற்றிருக்காரு. அபிஷேக் சர்மா இதுவரைக்குமே 10 சர்வதேச டி20 போட்டிகள்ல விளையாடி மொத்தமாகவே வெறும் 170 ரன்களை மட்டும்தான் அடிச்சிருக்காரு. அதுல அதிகபட்சமாக ஒரு இன்னிங்ஸ்கள்ல 100 ரன்கள் அடங்கும். இதனையடுத்து மற்ற போட்டிகள்ல அவர் மொத்தமாகவே வெறும் 70 ரன்களை தான் அடிச்சிருக்காரு. குறிப்பாக கடந்த 6 இன்னிங்ஸ்கள்ல அவர் ஒரு முறை கூட 20 ரன்களை தொடல அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கடைசி 3 இன்னிங்ஸ்கள்ல அபிஷேக் சர்மா 4-7-4 ஆகிய ரன்களை தான் அவர் அடிச்சிருக்காரு. இதனால அபிஷேக் சர்மாவை நீக்கிவிட்டு சிஎஸ்கே அணியுடைய கேப்டன் ருத்ராஜ பிளேயிங் லெவல்ல கொண்டு வர வேண்டும் அப்படின்னு ரசிகர்களுமே தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க. சிஎஸ்கே உடைய கேப்டனாகவும் ஐபிஎல் தொடர்ல ருத்ராஜ் அவர்கள் பட்டை கிளப்பியிருக்காரு. இந்தியனுடைய அடுத்த ஸ்டார் வீரர்கள்ல ஒருவராக ருத்ராஜ் வர அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ரசிகர்களுமே எதிர்பார்க்கிறாங்க. ஆனா ருத்ராஜை தொடர்ந்து இந்தியா ஏ அணி மட்டுமே தேர்வு செய்ய தேர்வுக்குழுவினர் தொடர்ந்து சர்வதேச கிரிக்கெட் போட்டிகள்ல புறக்கணிச்சிட்டு இருக்காங்க. ஐபிஎல் தொடர்ல 66 போட்டிகள்ல விளையாடி 2380 ரன்களை ருத்ராஜ் அவர்கள் குவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்திய அணிக்காக 23 சர்வதேச டி20 போட்டிகள்ல விளையாடி 633 ரன்களை எடுத்திருக்காரு. ஆகையால இவரை கண்டிப்பாக 11 அணியில கொண்டு வரணும் அப்படின்னு ரசிகர்கள் மட்டுமல்ல சீனியர் வீரர்களான தோனி, சச்சின் அவர்களுமே அறிவுறுத்தியிருக்காங்களாம். ஆகையால கூடிய விரைவிலேயே இந்தியனுடைய 11 அணியில ருத்ராஜை எதிர்பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.